வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வச்சிருப்பீங்க, பேன் கார்டு வச்சிருப்பீங்க, எல்லாமே வச்சிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு புதிய கார்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது என்னன்னா ஆபார் கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட். இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அப்போதான் இது எதற்காக வந்திருக்கு, எதற்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆதார் கார்டு மட்டும் போதும் அப்படின்னு இருந்தாலும் அதற்கு பிறகு பல கார்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வருது. அதுல இப்போது வந்திருக்கும் ஆபார் கார்டு அப்படிங்கிறது மற்ற எல்லா கார்டையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு சூப்பரான கார்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்டு வந்து பெற்றோர்களுக்கும் முக்கியமான கார்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பெற்றோர்களோட ஒப்புதலோட குழந்தைகளுக்கு வழங்கப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த ஆபார் கார்டை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், எதற்காக இது அவசியம், அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிற முழு விவரங்களையும் பார்த்துடலாம். ஆதார் கார்டை பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை வாங்கிக் கொள்ளலாம். அது முக்கியமான அடையாள சான்றாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆபார் என்று அழைக்கப்படும் ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி கார்டு அடையாள சான்று மட்டுமில்லை, கல்விக்கான முக்கிய ஆவணமாக இருக்கிறது. மேல்நிலை பள்ளிகளில் தொடங்கி கல்லூரிகள் அல்லது அதற்கு மேலான கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஆபார் கார்டு வழங்க திட்டமிடப்பட்டு இருக்கிறது. இப்போது மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு வழங்கும் பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கி இருக்கிறது. ஆதார் கார்டு போலவே 12 நம்பர்களை கொண்ட கார்டாக இந்த ஆபார் கார்டு வழங்கப்படுகிறது. அதே போல ஒரே நாடு ஒரே மாணவர் ஐடி என்னும் கொள்கையின் அடிப்படையில் வழங்கப்படுவதால் ஆதார் கார்டு போலவே இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த கார்டு ஒரே சேவையை வழங்க இருக்கிறது. மாணவர்களின் விவரங்கள் இந்த ஆபார் கார்டு மூலமாக நிரந்தரமாக பதிவு செய்து கொள்ளப்படுகிறது. இதில் டாக்குமெண்ட்களும் அடங்கும். ஆகவே டிஜிட்டலாக மாணவர்களின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் எந்தவித சிக்கலும் இல்லாமல் அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இது ஒரு வாழ்நாள் அடையாள அட்டையாக இருப்பதால் மாணவர்கள் ஆரம்ப கல்வியை தொடங்குவது முதல் உயர் படிப்பு வரையில் இந்த ஒரே கார்டை பயன்படுத்திக் கொள்ளலாம். மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி கடன்கள் மற்றும் கல்வி சான்றிதழ்களின் விவரங்களும் இதில் பதிவு செய்யப்படும். ஆகவே ஏபிசி என்று அழைக்கப்படும் அகாடமிக் பேங்க் கிரெடிட் சேவையும் இந்த 12 நம்பர் கொண்ட ஆபார் கார்டு மூலம் அணுகப்படும். இது டிஜிலாக்கர் சேவைகளுக்கும் பொருந்தக்கூடியதாகும். ஆகவே பள்ளி சான்றிதழ்கள் போன்ற முக்கிய ஆவணங்களை டிஜிட்டல் முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். கல்வி கடனை பெறுவதற்கான ஆவணங்களை கொடுக்கும் போது ஏற்படும் சிக்கல்களை இந்த ஆபார் கார்டு தவிர்த்துவிடும். அதே போல ஒரு கல்வி நிறுவனத்தில் இருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மாறும்போது இதை பயன்படுத்தி கொள்ளலாம். பிசிக்கல் சான்றிதழ்களை எடுத்து செல்வதையும் இது குறைக்க இருக்கிறது. இது ஆதார் கார்டு மூலமாக வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு கொடுக்கப்படுவதால் இதில் எந்தவித சிக்கலும் இருக்காது. அதே போல பள்ளி மாணவர்களுக்கு ஆபார் கார்டு வழங்க பெற்றோர்களின் ஒப்புதல்கள் மாநில அரசாங்கத்தால் கேட்கப்படுகிறது. ஆகவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகே ஆபார் கார்டு பெற்றுக்கொள்ள முடியும். மாணவர்கள் பெயர், வயது, பிறந்த தேதி, பாலினம் மற்றும் போட்டோ அடிப்படை விவரங்களை கொண்டு இந்த ஆபார் கார்டு சேவை தொடங்கப்படுகிறது. ஆதார் அடிப்படையில் வெரிஃபிகேஷன் செய்யப்படும். சிறார்களாக மாணவர்கள் இருந்தால் பெற்றோர்களின் ஒப்புதல் தேவைப்படும். இப்படிப்பட்ட சேவைகளை ஆபார் கார்டு வழங்குகிறது. இது வரும் நாட்களில் அனைத்து மாநிலங்களிலும் மாணவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்த 12 நம்பர்களை வைத்து அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் மாறுவது, ஆவணங்களை சமர்ப்பிப்பது போன்றவற்றை செய்து கொள்ள முடிவதால் மாணவர்களும் இதற்கு மாறலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது பள்ளி கல்லூரிகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு கார்டு தான். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.